Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா பண்ண முடியாதா ஓகேங்களா. ஸோ நான் வந்து உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், தென் 100% கேரண்டியுமே கொடுக்குறேன். கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எல்லாராலுமே ஆன்லைன்லேருந்து அதாவது மணி மேக் பண்ண முடியுன்றது தான் இந்த வீடியோடைய மோட்டிவ், சரிங்களா. பட் ஆனால் இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், நீங்கள் 1 இயர் வந்து லேர்ன் பண்ணுறதுக்குன்னு டைம் கொடுத்தாகணும் ஓகேங்களா. இதுக்கிடையில் வந்து யாராச்சும் வந்து 1 மந்தில் மணி மேக் பண்ணிடலாம், 6 மந்தில் மணி மேக் பண்ணிடலாம், தென் ஆவரேஜ் பண்ணி ஒரு 6 மந்த்துக்கு ஆஃப்டர் ஜூனில் மணி மேக் பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபுல்லி ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், சரிங்களா. தென் உங்களுக்கு வந்து ஃபுல்லி 100% ஆர்கானிக்காக யூசர்ஸ் வேணும் அப்படின்னா கம்பல்சரி 1 இயர் ஆச்சு உங்களுக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுன்றது கண்டிப்பாக இருக்கணும், ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் டே டு டேட்டில் வந்து நம்ம ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம், லைவ் ரிப்போர்ட்டாக, சரிங்களா. அதாவது ஸ்க்ராட்சில் ஆரம்பித்து ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1000 வரைக்கும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம வீடியோடைய மோட்டிவ். தென் பிகினர் எல்லாருமே உங்களுக்கு இதுவும் இருக்கும், கண்டிப்பாக இந்த மோட்டிவ் உங்களுக்கும் இருக்கும். நம்மளால ஃபார் டேவுக்கு $100 ஏர்ன் பண்ண முடியாதா, ஃபார் மந்த்துக்கு ஒரு $500 $1000 இந்த மாரிலாம். ஸோ அதனால் நான் உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பேலன்ஸ் செக்ஷன் பாருங்கள் 00ன்னு இருக்குது, ஓகேங்களா. இன்னுமே நம்ம வந்து ஒரு பேமெண்ட் கூட ரிலீஸ் ஆகலை இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தன வரைக்கும், சரிங்களா. ஸோ நான் வந்து உங்களுக்காகவே ஸ்க்ராட்சிலேருந்து, ஓகேவா, எப்படி ஸ்க்ராட்சிலேருந்து திஸ் மந்தில் பாருங்கள் ஓவராலாக இன்னையோட ஒரு 18 நாள் ஆக போகுதுங்க, சரிங்களா. மாதம் மொத்தம் வேலை செஞ்சு $1.61 நம்ம வந்து வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னும் போது பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறோன்றத, ஓகேவா. ஏன்னா இப்போ வந்து எங்கிட்ட ஆல்ரெடி ரெவன்யூ வரக்கூடிய எவ்வளோ வெப்சைட் இருக்குது, ஆனால் நம்ம வந்து அதை பற்றி கிட்டத்தட்ட $1500 மேலே மந்த்து ஏர்ன் பண்ணி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே நான் லைவ் ப்ரூஃப் கொடுத்துட்டேன். பட் ஆனால் பிகினர் இன்றைக்கி ரேஞ்சுக்கு 2025க்குள்ளே நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னும் போது உங்களுக்கு இது கரெக்டாக இருக்குமா இருக்கிறது நீங்கள் தான் முடிவு செய்யணும், சரியா. சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கு இல்லையா அந்த ஏர்னிங் செக்ஷன், அது வந்து எப்படி இருக்குது, எப்படி பேக் ஹண்டில் ஒர்க் ஆகுது, எப்படி நமக்கு ரெவன்யூ வருதுன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.10 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே அதாவது நேற்றுக்கு வந்து 0.16 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் 0.74 வந்து கிடச்சிருக்கா. திஸ் மந்தில் ஓவராலாக $1.61 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா. தென் இப்போ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தென் இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா இந்த 0.10 இந்த டுடே வந்திருக்கு இல்லையா, அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு அப்படின்றத நம்ம டீப்பாக பார்ப்போம். தென் அதுக்கு முன்னாடி கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எப்படி இந்த பேஜஸ்லாம் அப்டேட் ஆகும்னா நமக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் இருக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் இருக்குன்றது எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் நமக்கு வந்து இந்த கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 10:33 நைட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் சேலஞ்சாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் எப்போயுமே லைவ் ப்ரூஃபாக கொடுக்குறதா. இனிஷியலாக வந்து $1க்கும் கம்மியாக வரதால நம்ம வந்து டைமிங் வந்து சீக்கிரமாகவே எடுத்து வீடியோ வந்து இப்போதைக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா. சரி, இந்த டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் பாருங்கள் $1.61 இருக்கு இல்லையா அந்த செக்ஷனில், அதில் வந்து எப்போயுமே ப்ளஸ் பண்ணி காட்டும், ஓகேங்களா. சரி, தென் அப்போது டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எஸ்டிடிக்கு எப்போ வரும்னா கரெக்டாக இந்த பேஜ் நைட்டு நம்ம 12 மணிக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடே வந்து எஸ்டிடிக்கு மாறிடும். தென் அப்படிலாம் 12:05க்கு மாறும், அப்படிலாம் 12:10க்கு மாறும், ஓகேங்களா. ஏன்னா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஓகேவா. அடுத்ததாக எஸ்டிடியில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு லாஸ்ட் 7 டேஸ்க்கு போகுன்றது உங்களுக்கு தெரியும், ஓகேவா. சரி, இப்போ இந்த டுடே டாலர் 0.10 வந்து ரீசன் என்ன அப்படின்னா கீழே பாருங்கள் பேஜஸ் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு. கிட்டத்தட்ட நம்ம வெப்சைட்டுக்கு 813 பேர் வந்திருக்காங்க. 813 பேரில் கிட்டத்தட்ட 5 பேர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ 5 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.10 வந்து டுடேவில் வந்து கிடச்சிருக்கு, சரியா. சரி, தென் அப்போ எஸ்டே 0.14 வந்துருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நேற்றுக்கு வந்து ஒரு 800 பேர் வந்திருக்காங்க, 11 ஆடு கிளிக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஆவரேஜ் பண்ணி 0.14 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் 0.74 கிடச்சிருக்கா. அப்போ லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு வந்து போட்டு பார்த்தாச்சுன்னா ஓவராலாக ஒரு 4200 பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 48 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு, புரியுதுங்களா. ஸோ 48 ஆடு கிளிக் நடந்ததால் ஆவரேஜ் பண்ணி நமக்கு ஒரு 0.74 வந்து கிடச்சிருக்கு, சரியா. தென் நான் மறுபடியும் இதை டுடேக்கு வைக்கிறேன். தென் இப்போது அதே போல் கண்ட்ரிஸ் வைஸ் பார்த்தாச்சுன்னா அதாவது ஆக்சுவலி இந்த செக்ஷன் நம்ம அதாவது பர்ஃபார்மன்ஸ் வைஸில் இந்த செக்ஷனில் நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம், சரியா. தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் யூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ வந்து ரெவன்யூ கிடைக்காது. ஒரு யூசர் தெரிஞ்சோ தெரியாமோ நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆடு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடு வந்து அவங்க கிளிக் பண்ணணுங்க. சம்டைம் அவங்க கிளிக் பண்ணாமல் போனாங்கன்னா அதாவது இப்போ நீங்களே பார்க்குறீங்க 813 பேருக்கு 5 ஆடு கிளிக் இன்றைக்கி நடந்திருக்கு இல்லையா, அது ஒருத்தர் கூட ஆடு கிளிக் பண்ணாலும் நமக்கு ரெவன்யூன்றது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ தெரிஞ்சுக்கங்க, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் கம்பல்சரி நடந்தால் ஆகணும் அப்படின்றது, சரியா. சரி, அடுத்ததாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா
பேஜ் ஆர்பிஎம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் அண்ட் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் பொறுத்து வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே இந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது மாறும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த பேஜ் ஆர்பிஎம் $100 இருக்காங்க அப்படின்னா ஒரு கிளிக்கு $100 நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இப்போ ரேஞ்சுக்கு நமக்கு 0.15 சென்ட்ஸ் வந்து கிடைக்கிது. ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் 0.13 சென்ட்ஸ் இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்கு இல்லையா, அவ்வளோ வந்து நமக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, 0.2 சென்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் நமக்கு ஆவரேஜாக இப்போதைக்கு இந்த டைமுக்கு கரண்ட்டுக்கு 0.2 சென்ட்ஸ் வந்து கிடைக்குது. அப்படின்னா 5 கிளிக்கு நடந்திருக்கு இல்லையா, ஸோ 5 கிளிக்கு ஆவரேஜ் பண்ணி 0.10 சென்ட்ஸ் கரெக்டாக வந்திருக்குங்களா? சரி, மேலே பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1400 இம்ப்ரெஷன் இருக்குது. அதாவது 813 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்களே, அந்த 813 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்திருப்பாங்க? 1 நிமிஷம் இருந்திருக்கலாம், 5 மினிட்ஸ் இருந்திருக்கலாம். முதல்ல அவங்க எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும். சரியா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்ப்ரெஷனுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகாது. தென் ஆட் வந்து இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் மேனேஜர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கூகுள் மானிட்டேஷன் எலிஜிபிள் இருக்கணும். கூகுள் மானிட்டேஷன் இருந்தால் மட்டும்தான் ஆட் மேனேஜரில் அப்ரூவல் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ அதை பற்றியான ஆல்ரெடி வீடியோஸ்லாம் நம்ம சேனல் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தென் பேஜ் சிடிஆர் 0.62% வந்து இருக்குது. தென் இப்போதைக்கு சைடு வந்து சேஃப் ஜோனில் தான் இருக்குது. ஓகேங்களா நண்பா? பேஜ் சிடிஆர் எப்போயுமே அதாவது 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு லிமிட்டட் இஷ்யூஸ் வரலாம். தென் அதனால் எப்போயுமே பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். சரியா? தென் டுடேவில் வந்து 0.10 சென்ட்ஸ் வந்ததுக்கான இந்த பேஜ் யூஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது இந்த டுடே 10 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்னன்றது அது இன்னுமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த கண்ட்ரிஸ் வைஸ் பார்த்தாச்சுன்னா டுடேவில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்னா இந்தியா ஓவராலாக நமக்கு இந்தியன் டிராஃபிக் தான் 784 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? தென் அதில் கிட்டத்தட்ட 5 ஆடு கிளிக் நடந்திருக்கு. அதர் கண்ட்ரின்னு பார்த்தாச்சுன்னா சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா. தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு பேஜ் யூஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கா தவிர நமக்கு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு நமக்கு ஆடு கிளிக்ன்றது ஒன்றும் நடக்கலை. புரியுதுங்களா? ஸோ இதுவே நம்ம வந்து எஸ்டர்டே 0.15 சென்ட்ஸ் வந்துருக்கு, அதை நான் உங்களுக்கு மாற்றி காட்டுற பாருங்க. தென் எஸ்டர்டே நேற்று வந்து இந்தியா ஓவரேஜ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தான் நமக்கு அந்த 15 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? தென் இது போல் தான் லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்தாச்சுன்னா 74 சென்ட்ஸ் வந்துக்கான ரீசன்ன்றது இதில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இந்தியா, யுனைடெட் ஸ்ரீலங்கா, யுனைடெட் கிங்டம், தென் கத்தார், இதை ஒன்று பார்த்தீங்கன்னா கிளிக்ஸு அண்டு எவ்வளோ இம்ப்ரெஷன் பேஜஸ் அது போல் உங்களால் பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறேன் தெளிவாக. ஓகேவா? தென் இது போல் தான் ஆட்சன்ஸில் வந்து பேக் ஹண்டில் ரன் ஆகும். ஆக்சுவலி என்னால் ஒன்றுமே முடியல. ஓகேவா? ரொம்ப நான் டயர்டாக தான் உங்கள்கிட்ட இப்போதைக்கு பேசிகிட்ருக்கேன். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா தென் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக எவ்வளவோ வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். நம்மக்கிட்ட வந்து கனெக்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம கனெக்டிங் சர்வீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ 1500 வேர்ட்ஸ்லேருந்து மினிமம் 2000 வேர்ட்ஸ் இருக்கும். கனெக்டிங் சம்மந்தமாக ஆல்ரெடி நம்ம சேனல் அவைலபிள் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் வந்து வெப்சைட் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மினிமம் ப்ரைஸ் 25,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் பிளாகிங் சம்மந்தமாக இல்லை ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான வெப்சைட் மோர் தென் எனிபடி வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் பெய்டு சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. தென் முக்கியமாக டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுக்குறது, டொமைன் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வெப்சைட் சம்மந்தமாக. ஓகேவா? அடுத்ததாக வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வித் லைஃப் லாம். ஜஸ்ட் ஃபார் ஒரு வெப்சைட்டுக்கு சிங்கிள் கீ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம 2000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவே நீங்கள் யாராவது நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிரும். அதுவே 30 ஆர்டிகல் வாங்குறீங்கன்னா ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஆஃபர் போய்ட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தென் வெப்சைட்டை பில்டு பண்ணுறதுல 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ₹7,000, ₹15,000, ₹25,000. ஓகேங்களா? ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்லேருந்து கான்டாக்ட் நம்பர் முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துருப்போம் நாம. சரிங்களா? ஸோ ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேக்லிங்க் சர்வீஸு. ஒரு வெப்சைட்டு கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கும் சரி, கூகுளில் எவ்வளோ பெரிய கோர் அப்டேட் வந்தாலுமே பேக்லிங்க் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வெப்சைட் வந்து அதில் தாக்க பிடிச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுபோல் ஹை குவாலிட்டி பேக்லிங்க் நம்ம பில்டு பண்ணுறதுக்கு மினிமம் ப்ரைஸ் வந்து 5,000 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? உங்களுக்கு யாருக்காவது பேக்லிங்க் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணிக்க முடியும். தென் இது போக சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பா. உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னு தெரியல, எஸ்இஓனா என்னன்னு தெரியல, காம்படிட்டர் யாருன்னு தெரியல, எப்படி அவங்க பேக் ஹண்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல, இதுபோல் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குனாலுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்குங்க. தென் இல்லை எனக்கு வந்து பெய்டு சர்வீஸாக உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
நீங்கள் கால் பண்ணி கூட டேரெக்டாக கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இன்றைக்கான வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் 20 நிமிஷம் பேசுகிறது என்னாலேயே முடியல. ஓகேங்களா? அது இல்லாமல் ஹெல்த் வந்து ரொம்ப வர வர வீக் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். தென் இது டெப்த்தாக என்றைக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு நாளைக்கு மினிமமாக ஒரு $10லேருந்து ஒரு $25 $30 வரப்போ இன்னுமே டீட்டெயில்டாக டெப்த்தாக நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.